அலமாரி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம அலமாரி சேனல்ல ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 லிட்டர் பாலை நம்ம சூடு பண்ணி வச்சுக்கலாம். இது 1/2 லிட்டர் ஆகுற வரையும் நம்ம சூடு பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அப்பப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். பால் 1/2 லிட்டர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடரை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் டைரெக்டாக இதில் மிக்ஸ் பண்ணக்கூடாது. நான் பவுலில் 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 2 கரண்டி பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி மிக்ஸ் பண்ண அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாலில் ஆட் பண்ணலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 3/4 கப் சுகர். இது நல்லா கரையிற வரையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பால் நல்லா ஆறட்டும். இப்போ இதை வடிகட்டிடலாம். ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நான் இதை ஊற்றி வச்சுருக்கிறேன். இதில் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றணும். என்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லாதனால பைனாப்பிள் எசன்ஸ் நான் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம மூடிடலாம். இப்போ நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதை 3 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒருக்க நம்ம மிக்ஸி ஜாரில் 4 திருப்பு போட்டு அரைச்சிக்கணும். நான் 3 மணி நேரத்துக்கு ஒருக்க ஃப்ரீசரில் வச்சு 3 திருப்பு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் முந்திரி எல்லாம் ஃப்ரை பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தாளிக்க கரண்டியில் நான் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். அப்புறம் இதில் கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். நான் சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன் முந்திரியை. இதில் 1 ஸ்பூன் ஜீனி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்தப்பறம் நம்ம அடுப்பில் இருந்து எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். முந்திரி ஆறினப்புறம் நம்ம ஒரு ஸ்பூனையோ இல்லை கையில் வச்சு உடச்சிக்கலாம். இப்போ இந்த முந்திரியை இந்த ஐஸ்கிரீமில் நம்ம சேர்த்திடலாம். இப்போ ஒரு கரண்டியை வச்சு நம்ம கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ நம்மளோட ஐஸ்கிரீம் ரெடியாகிருச்சு. நான் இதை 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம எடுக்கலாம். இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த ஐஸ்கிரீமு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அலமாரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.